ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்க ஒரு 10 சூப்பரான மலையாளம் த்ரில்லர் மூவி சொல்ல போறேன். எல்லாமே தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லிஸ்ட்ட பாப்போமா? இதோ உங்களுக்காக. 10th பிளேஸ்ல சதுர்முகம் 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரஞ்சித் கமலசங்கர், சலீல் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர், சன்னி வேன் இதுல நடிச்சிருக்காங்க. டெக்னோ ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 11 minutes ரன் டைம். இதோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோயின் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஃபோன் வாங்குறாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. அந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா பேய் இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க லைஃப்ல என்னதான் ஆச்சு அப்படின்றத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அதே சமயம் கொஞ்சம் த்ரில்லாவும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்க ரேட்டிங் 5.7. நம்பர் 9ல ஆப்ரஹாம் ஓஸ்லர் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. மிதுன் மேனுவல் தாமஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயராம் அனஸ்வரராஜ் இதுல நடிச்சிருக்காங்க. த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர்ல வந்திருக்கு. 2 hours 24 minutes ரன் டைம். இதோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்ராம் ஹோஸ்லர் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவரு கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகியிருக்காரு சில பர்சனல் விஷயங்கள்னால. அப்போ அவருக்கு ஒரு கொலை கேஸ் வருது. அது சால்வ் பண்ணலாம்னு போறாரு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு சீரியல் கில்லர் கேஸ் அப்படின்னு தெரிய வருது. 1989ல நடந்த ஒரு விஷயமும் இப்போ உள்ள விஷயமும் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும், ஆனா அதே சமயம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான், பட் நிறைய சீன்ஸ் வருவாரு. IMDb 6.5. நம்பர் 8ல ஹெவன் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. உன்னி கோவிந்தராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுராஜ் வெஞ்சிரமோடி இதுல நடிச்சிருக்காரு. 2 hour 10 minutes ரன் டைம். த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர்ல வந்திருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 3 கிரைம் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹீரோ வராரு. அவருக்கும் இந்த கிரைம்க்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, எப்படிலாம் மாறுது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே சொல்லியிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல வச்சிருக்க ட்விஸ்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் சுராஜ் வெஞ்சிரமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல. IMDb 6.5. 7th பிளேஸ்ல ரோர்ஷாஷ் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. நிசாம் பஷீர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டி இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 30 minutes ரன் டைம். ரோர்ஷாஷ்ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். அதோட மீனிங் என்னன்றதை நான் போடுறேன். இதோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோட ஒய்ஃப் காணாம போயிடுறாங்க. அவங்கள தேடி அந்த ஊருக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியோட அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு அந்த ஃபேமிலிக்குள்ள நுழையிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், பட் வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இல்ல மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணியிருப்பாரு. நீங்க ஒரு மம்முட்டி ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். IMDb 6.9. நம்பர் 6ல பொன்மான் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜோதிஷ் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பேசில் ஜோசப் இதுல நடிச்சிருக்காரு. 2 hour 5 minutes ரன் டைம். டார்க் காமெடி த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலியில கல்யாணம் நடக்குது. அந்த ஃபேமிலினால மாப்பிள்ளை வீட்டுக்கு டௌரியா கொடுக்க நகையை அவங்களால வாங்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவர் கண்ணு முன்னாடியே அந்த நகையெல்லாம் போட்டு, எங்களுக்கு மொய்ப்பணம்லாம் வந்துடும், மொய்ப்பணம் வந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து உங்ககிட்ட கொடுத்து இந்த நகையை நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒருவேளை மொய்ப்பணம் கம்மியாக வந்துச்சுன்னா எவ்வளோ மொய்ப்பணத்துக்கு நகை நீங்கள் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு மீதியை எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனோட ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. அவனும் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வரான். வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவனுக்கு அந்த நகை திருப்பி கிடைச்சதா இல்லையா, அதுக்காக அவன் எவ்வளவு தூரம் போனான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதுல வரதட்சணை வாங்குறது எவ்வளவு தப்புன்றதும், அது எப்படிலாம் இந்த சமூகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. IMDb 7.4. 5th பிளேஸ்ல கண்ணூர் ஸ்குவாட் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரோபி வர்கீஸ் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டி இதுல ஹீரோ நடிச்சிருக்காரு. த்ரில்லர் ஆக்ஷன் ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 41 minutes ரன் டைம். கேரளால ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹீரோவும் அவர் டீமும் வராங்க. அந்த கொலையாளி வேற ஊர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்சு அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல தேவையில்லாம லவ் காமெடி எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்டே கதைக்குள்ள இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கதை மட்டுமே கொண்டு போயிருப்பாங்க. கண்டென்ட் வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு தீரன் அதிகாரம் மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டைப் ஆஃப் மூவி தான். IMDb 7.6. 4th பிளேஸ்ல சூக்ஷ்ம தர்ஷினி 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. MC ஜிதின் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நஸ்ரியா பேசில் ஜோசப் இதுல நடிச்சிருக்காங்க. த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 23 minutes ரன் டைம். ஹீரோயின் வந்து வேலை தேடிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நெய்பரா பேசில் ஜோசப் வராரு. அவர் மேல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, இவன் நல்லவனா கெட்டவனான்னு. அவன் பண்ண ஒரு விஷயத்த இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவன் நல்லவனா இல்லையா அப்படின்றத இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத இதோட கதை. உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபுல்லாவே வேணும், உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் டைப் ஆஃப் மூவி இது. இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த பேசில் ஜோசப்ல இருந்து இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாரு. அண்ட் நஸ்ரியாவும் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. IMDb 7.8. 3rd பிளேஸ்ல முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ். அபினவ் சுந்தர் நாயக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வினித் ஸ்ரீனிவாசன் இதுல ஹீரோ நடிச்சிருக்காரு.
டார்க் காமெடி கிரைம் ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 8 minutes ரன் டைம். ஹீரோ ஒரு லாயரா இருக்காரு. அவரோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கே அவரால் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு இல்லீகலான ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்குது. அதை வச்சு எப்படி காசு பார்த்தாரு, பணக்காரர் ஆகணுன்றதுக்காக எந்த அளவுக்கு போனாரு, எந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டா இருந்தவன் குரூயலா மாறி ப்ரூட்டலா பல விஷயங்கள் பண்றான் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. வினீத் ஸ்ரீனிவாசனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சாதாரண லாயர்ல இருந்து எப்படி மோசமான லாயரா மாறுறான் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாரு. IMDb 7.9. செகண்ட் பிளேஸ்ல கிஷ்கிந்தா காண்டம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. தின்ஜித் ஐயத்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 5 minutes ரன் டைம். ஹீரோட அப்பா ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்காரு. அவர் வச்சிருந்த துப்பாக்கியோட லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது. அதை தேடி போலீஸ் வந்து கேட்கறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த துப்பாக்கியை காணோம்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு செகண்ட் மேரேஜ் ஆகுது. அவனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் பிறந்த பையனை ரொம்ப நாளா காணோம். இந்த துப்பாக்கி கிடைச்சதா, அந்த பையன் தொலைஞ்சு போனவன் கிடைச்சானா அப்படின்றத ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. IMDb 8. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச மஞ்சுமல் பாய்ஸ் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. சிதம்பரம் எஸ் பொடுவால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சௌபின் ஷஹீர், ஸ்ரீநாத் பாசியில் நடிச்சிருக்காங்க. த்ரில்லர் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. 2 hour 15 minutes ரன் டைம். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மஞ்சுமல்ன்ற ஊர்ல இருந்து கிளம்பி கொடைக்கானல்ல ட்ரிப்புக்காக போறாங்க. போன இடத்துல ஒருத்தர் மட்டும் ஒரு குழியில விழுந்துறாரு. அவரை காப்பாத்துறதுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸும் அந்த போலீஸும் சேர்ந்து கடைசியில எப்படி அவரை காப்பாத்தினாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஜெயிச்சது அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இது நிஜமாலே கொடைக்கானல் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. IMDb 8.2. 10 படத்தையும் நான் IMDb பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் கொடுத்துருக்கேன். 10 படத்துல இது பெருசு அது சின்னது அப்படின்றது கிடையாது. 10 படமே நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.